குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தமிழக புனித வாக்காள பெருங்குடி மக்களுக்கு மனிதநேய விருதுகள் தொண்டு நிறுவனத்தின் செயல் தலைவர் மாப்பே சின்னதுரை திண்டுக்கல்லிலிருந்து வைக்கும் கோரிக்கை. 100% வாக்கை இந்த முறை திண்டுக்கல் மாவட்ட மக்கள் பதிவு செய்ய வேண்டும். இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாக்கு புனிதமான வாக்கு என்ற உண்மையை உணர்ந்து யாருக்கு உங்கள் வாக்கு போய் சேர வேண்டும் என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். தேசத்தின் நிலையை, பாதுகாப்பை, நமது நிலைப்பாடுகளை உறுதி செய்வதாக இந்த வாக்குப்பதிவு அமையப் போகிறது. அனைவரும் காலையில் 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வாக்களிக்கப் போகிறீர்கள். வாக்களிப்பதற்கு உண்டான தேர்தல் ஆணைய விதிமுறைகளை கடைபிடித்து அமைதியான முறையில் அனைவரும் மகிழ்வுடன் வாக்களிக்க வேண்டுகிறேன். பணம் கொடுத்து வாக்கு போடச் சொன்னவர்களுக்கு வாக்களிப்பது தர்மமா என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். பணம் எவர் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். அவர்கள்தான் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்தில் ஊழல் சுரண்டலெல்லாம் செய்து சம்பாதிக்காத நபர்கள். இந்த உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை காக்கப் போகும் வாக்கு, இந்த ஓட்டு என்பது நம்மை மட்டுமல்ல, நமது சந்ததியை மட்டுமல்ல, தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தை மட்டுமல்ல, வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைகளையும் காப்பாற்றக்கூடிய வாக்காகும் என்ற உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்திய அளவில் பல தீய மாற்றங்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. மாநிலங்களை எடுத்துக்கொண்டோமானால் இன்று மாநில ஆட்சியாளர்கள் மத்திய ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்யாத காரணமே இன்று வரை இந்தியா தலைமை நல்லாட்சியை கொடுத்தும் வல்லரசாக மாறும் நிலை தடுக்கப்பட்டு வருகிறது. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஓட்டுக்கு பணம் வாங்கியவர்கள் நமது வரிப்பணத்திலிருந்து அனைத்தையும் சுரண்டி பதுக்கி வைத்து கொண்டு தருகிறார்கள். இன்றைக்கெல்லாம் மக்கள் வாங்கியிருக்கீங்க 300 ரூபாயும் 200 ரூபாயும். இதெல்லாம் ஒரு தொகையாக உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ வரி கட்டியிருக்கீங்க, நாட்டுக்குள்ளே எவ்வளோ லஞ்சம் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 200க்கு 300க்கு ஆசைப்பட்டு அந்த காசை வாங்கினவங்களுக்கு போய் காசை கொடுத்தவங்களுக்கு போய் ஓட்டு போட மாட்டீங்க. இந்த உண்மையெல்லாம் நீங்கள் உணராதனால தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த உண்மை நிலையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். புத்திசாலித்தனமாக நம்மளோட நிலைப்பாடுகளை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மத்தியில் சிறப்பான நிலையில் மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான நபர்கள் யார், அந்த நபர்களை மட்டும் தேர்வு செய்யுங்க. எல்லாத்தையும் தேர்வு செய்ய நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி இந்த பதிவில் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நான் பொதுவாக நீங்கள் விருப்பப்படுறவங்களுக்கு வாக்கு போடுங்க. ஆனால் நல்லவர் கெட்டவரை அறிந்து கொண்டு வாக்கு போடுங்கள். நமது நிலைப்பாடுகளை எல்லாம் உணர்ந்தால் வேதனையாக இருக்கிறது. இன்று லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நாம் செய்ய முடியவில்லை. எங்கு சென்றாலும் லஞ்சம், எதிலும் லஞ்சம். நாம் லஞ்சம் கொடுக்கிறோம் என்றால் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், மேல் மட்டத்தில் இருக்கிறவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். நம்மை காப்பாற்றுவார்கள், நமது மாநிலத்தின் நிலையை உயர்த்துவார்கள், செழிப்பையும் நன்மையையும் உண்மையான முறையில் செய்வார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்துத்தான் நாம் வாக்களித்தோம். ஆனால் அவர்கள் எதையுமே செய்யவில்லை. இந்த உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் தெளிவாக சொல்கிறேன். தாலுகா கிராம பகுதிக்குள்ளே இருக்கவங்க பூரா லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் தலைவர் பொறுப்பில் இருக்கவங்களாம் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மேலே
மேலே ஆட்சி செஞ்சுட்ருக்கவங்க எல்லாருமே ஊழல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊழல் பணத்தை எல்லாம் எங்கே கொண்டு போய் பதுக்குறாங்க அப்படிங்கிறத விரைவில் கண்டுபிடிச்சிருவாங்க. சட்டம் சாதாரணமாக யாரையும் விட்டுறாது. இன்னும் சட்டத்துக்கு எதுவும் முறையான புகாராக போகாதனால தான் சட்டம் அமைதி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யார் யார் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்கிறது பூராமே சட்ட வல்லுநர்களுக்கு, நீதி அரசர்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் புகாராக போனால் தான் அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர மற்றபடி எடுக்க முடியல. தானாக முன் எடுத்தாலும் அவங்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் தேடி அலையணும், போகணும், வரணும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கெல்லாம் காவல்துறை முழு ஒத்துழைப்பு தரணும். அதுக்கு உண்டான ஒத்துழைப்புகளாக இல்லாதனால தான் இந்த நிலைமையெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இனி தொடர வேண்டாம். தெளிவாக இருக்கணும். மக்கள் உங்கள் தெளிவுதான், இன்றைய வாக்களிக்கக்கூடிய தெளிவுதான் எதிர்காலத்தில் உங்கள் நலனை காக்கக்கூடிய பதிவாகும். இதை உண்மையாக உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். போலியாக இனியும் வாழ எண்ணாதீர்கள். இன்று கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தமிழ்நாட்டுக்குள் எவ்வளவோ பேருக்கு தான தர்மங்கள் எல்லாம் செய்திருப்பீர்கள். உங்களுக்கே தெரியும். அந்த தான தர்மத்தை விட நீங்கள் வாங்கின 200 300 பெரிய காசாக நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த 200 300 உங்களால் சம்பாதிக்க முடியாது. உங்களெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க கேவலப்படுத்தியிருக்காங்கிற உண்மையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. காசை கொடுத்தா எல்லோரும் வருவாங்கன்னு. இன்றைக்கி பாருங்கள், ஏரியாக்குள்ளே எல்லாம் ஓட்டு கேட்டுட்டு வர்றாங்க. தேர்தலில் நிற்கிறவங்க ஓட்டு கேட்டு வர்றாங்க. அப்படி ஓட்டு கேட்டு வர்றவங்க பின்னாடி கூட்டமே இல்லை. கூட்டமே இல்லைங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, விலை கொடுத்து உங்களையே கூட அழைச்சிட்டு போகிறாங்க. கூட என்ன 150 ரூபா தருவேன், 200 தருவேன், 300 தருவேன்னு பேரம் பேசி அவங்களோட உங்களே கூட்டத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. பாவம், ஒரு வயசான 70 வயசு 60 வயசுக்காரங்க, 50 வயசுக்காரங்க, 40 வயசுக்காரங்க, இவங்கெல்லாம் ஆளுக்கு கையில் ஒரு கொடியை கொடுத்து அவங்களுக்கு கூலியாக ஒரு 100 200 250 ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்து அவங்க பின்னாடி அலைஞ்சு போகிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கண்ணீரே வர்ற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தேசம் எதனா நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டு மக்களை எப்படிடா கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் சேர்ந்துக்கிட்டு. இதையும் எதிர்த்து கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லாமல் நம்ம தேசம், நம்ம தமிழ்நாடு வீணாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரத்தம் கொதிக்குது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க தமிழக மக்களே. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட மக்கள் யாரை தேர்வு செய்யணும், யாரை தேர்வு செஞ்சால் அவங்க மேல் இடத்துல மத்திய அரசில் போய் நமக்கு பேசி எப்படி நல்லதை வாங்கி தருவாங்க, அவங்க யார் அப்படிங்கிறத அடையாளம் கண்டு அவங்கள தேர்வு செய்யுங்க. எம்பியாக வர்றவங்க இந்த மாவட்டத்துக்கு எம்பியாக வர்றவங்க யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் வாக்களிங்க. மற்ற யாருக்கும் வாக்களிக்காதுங்க. அப்படி இந்த மாவட்டத்தில் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அமர்ந்து நம்ம கோரிக்கைகளை ஏற்று நமக்கு செஞ்சு தரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அவங்க மேலேயே நம்ம சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் ஏராளமாக இருக்குது. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மனிதநேயமே இல்லாமல் நீங்கள் நடந்துக்காதீங்க. நீங்கள் காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது மனிதநேயமற்ற செயல் தான். இன்னொன்று குறிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு காசை கொடுத்துருக்காங்க, அந்த காசை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. வாங்கினது அது லஞ்சங்கிறத தெரியாமையே பலர் வாங்கியிருக்கீங்க. தவறு குற்றம்னு தெரிஞ்சும் சிலர் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயம் இல்லை மக்களே. வேண்டாம். நாம் நிலையான நிலையில் உண்மையான முறையில் வாழ்ந்தாக வேண்டும். நிலையான நிலையில் நாம் வாழ வேண்டும் என்றால் உண்மைகளை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். இன்று 100க்கு 20 பேர் உண்மையை கடைபிடிக்கிறார்கள், 80 பேர் கடைபிடிப்பதில்லை. அதனால்தான் சமுதாயத்தில் சீர்கேடுகள் தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறது. அதாவது 70 ஆண்டு காலமாக. இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் நாளை காலை விரைவில் எழுந்து 7 மணிக்கெல்லாம் உங்களின் வாக்குகளை அந்தந்த பகுதியில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பூத்களுக்கு சென்று வாக்களியுங்கள். நீங்கள் வாக்களிக்கப் போகும் பொழுது சரியான நபருக்குத்தான் வாக்களிக்கிறோமா, நாம் இந்த சின்னத்திற்குத்தான் வாக்களிக்கப் போகிறோமா என்பதை கவனமாக பார்த்து பொறுமையாக நிதானமாக வாக்களியுங்கள். அவசரம் வேண்டாம். வாக்களிக்கும் நேரத்தில் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், இவருக்குத்தான் நாம் வாக்களித்தோம் என்ற உண்மையை நீங்கள் உறுதிப்படுத்தும் அளவிற்கு உங்கள் வாக்கை பொறுமையாக செலுத்துங்கள். உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டுமென்றால், நமக்கு எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டுமென்றால் நாம்
ஊழலற்றவர்களை, லஞ்ச லாவணத்தை எதிர்ப்பவர்களை தான் தேர்வு செய்ய வேண்டும். இதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ரேஷன் கார்டு போய் நாம் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கு லஞ்சம். ஒரு இடத்திற்கு நாம் சென்று வர வேண்டும் என்றால், ஒரு பணிக்கு போக வேண்டும் என்றால் ஒரு லஞ்சம். வீட்டு வரி கட்டச் சென்றாலும் அந்த இடத்திலும் ஒரு லஞ்சம். எப்படி பாருங்கள், செல்லும் இடமெல்லாம் லஞ்சம், ஊழல். பணம் கொடுத்தால்தான் நமக்கு வேலை அமைகிறது. இதில் இன்னும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், உண்மையான ஆதாரங்களோட ரெக்கார்டோடு நம்ம போய் கேட்குறப்பயே நம்மக்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க. அதே மாதிரி போலியான ஆவணங்களை கொண்டு போய் கொடுக்குறவங்ககிட்டையும் லஞ்சத்தை வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியான நிலையா? கவனித்து பாருங்கள். 100% தமிழகத்தில் இந்த முறை வாக்குப்பதிவாக வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு போட்டால் நல்லா இருப்பீங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி யார் தீவிரமாக எதிர்த்து அரசியல் நடத்திக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்குங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருத்தரோட பழகாததுக்கு முன்னாடி அவரை கெட்டவங்கிற முடிவு எடுத்துடாதீங்க. நெருங்கி பழகாத வரைக்கும். நெருங்கி பழகிட்டு முடிவு எடுக்கணும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் நெருங்கி பழகாமல் தான் ஒருத்தரை பற்றி தப்பாக நினச்சி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கீழே இருக்கவங்க சொல்கிறவங்கள நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். வீட்டில் அண்ணன் இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, அக்கா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, இவங்கள யார் நல்லவங்க கெட்டவங்கலாம் தெரியும். கேட்டவங்க சொல்ல யாரும் கேட்காதீங்க. குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, சரிங்களா? ஏன்னா குடும்பத்தில் இருக்க கெட்டவங்க அப்படின்னா நாட்டுக்கு வெளியே இருக்கிற கெட்டவங்களோட சேர்ந்ததுனால தான் அவங்க கெட்டவங்களாக போயிட்டாங்கிற ஒரு உண்மையை உணர்ந்துக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆகவே நல்ல நிலையில் நாம் வாழ வேண்டும். நமது தேசத்தை வல்லரசாக மாற்ற வேண்டும். நாம் சிறந்த குடிமக்கள் என்பதை உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தி தெரிவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் கவனமாக உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். நிச்சயம் உங்களுக்கு பணம் கொடுத்தவருக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அது வீணான வாக்காகத்தான் மாறும். எவர் பணம் கொடுக்கவில்லையோ அவர்கள்தான் தேசத்தை காப்பவர்கள், உண்மையானவர்கள், நமக்கு உரிமை வழங்கக்கூடியவர்கள் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.